கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு. வந்து உங்க நண்பரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. என் நண்பரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் 3 கேள்வி கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க ஆம் எஸ்ன்னு பதில் சொன்னீங்கன்னா நீங்க வந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. முதல் கேள்வி, என் நண்பரை பற்றி சொல்ல போற விஷயத்த நீங்களே கண்ணால பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறார் சாக்ரட்டிஸ். வந்தவர் இல்லைங்கிறார். 2வது கேள்வி, என் நண்பரை பற்றி சொல்ல போற விஷயம் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கிறாரு. வந்தவர் இல்லை அப்படிங்கிறார். 3வது கேள்வி, என் நண்பரை பற்றி சொல்ல போற விஷயம் எனக்கு ஏதாவது பயன் தருமா அப்படின்னு கேட்கிறார் சாக்ரட்டிஸ். இல்லை அப்படிங்கிறார். அப்பனா நீங்க சொல்லவே வேணாம். நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை, நல்ல விஷயம் இல்லாத ஒன்றை, எனக்கு எல்லளவும் பிரயோஜனம் இல்லாத என் நண்பனை பற்றிய ஒரு விஷயம் என்னிடம் சொல்ல வேண்டாம், யாரிடம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா அருமையான ஒரு இந்த கேள்வி, 3 கேள்வியுமே. ஏன்னா இந்த காசிப்பிங் பண்ற XYZ தான் எனி ரிலேஷன்ஷிப், நட்பா இருந்தாலும் சரி, பிரதர் சிஸ்டர் சிப்ளிங்ஸா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, உள்ள போந்து கும்மி அடிச்சிருவாங்க அந்த ரிலேஷன்ஷிப். இதுல ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி XYZ சொல்றது வந்து பெருசா இதாகாது. அதே மாதிரி சிப்ளிங்ஸ் தான் இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் பத்தில அது வாழ்க்கையவே பாதித்து விடும், லைஃபே பாதிச்சிடும். சில சமயங்கள் இந்த XYZ சொல்றீங்களா அன்னோனா இருக்க மாட்டாங்க, நோன் பீப்புள், ரத்த சம்பந்தப்பட்டவங்களே இருப்பாங்க. அந்த பெண்ணோட அம்மா அப்பாவோ அல்லது இவரோட கணவனோட அம்மா அப்பாவோ அல்லது இவங்க 2 பேர்ல யாரோட கூட பிறந்தவங்களோ வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல உள்ள போந்து தேவையில்லாதெல்லாம் சொல்லி கிள்ளி பெரிய விரிசலை உண்டு பண்ணியிருப்பாங்க. அந்த கணவன் மனைவி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் முடிவு எடுக்கும். எதுவும் நல்லதுவா இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்க முடியும். உள்ளுக்குள்ள யாராவது பூந்துட்டாங்களா அந்த XYZ முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரத்த சம்பந்த உறவுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை எப்படி கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா 3 பசங்க, 2 பையங்க முதல்ல, அப்புறம் கடைசியா பிறகு அந்த பொண்ணு ரொம்ப செல்லம். அந்த அம்மா அப்பாவும் சரி, இந்த அண்ணனுங்களும் சரி, அந்த தங்கச்சி கடைசிப்புல ரொம்ப நாள் கழிச்சு பிறகு இல்லையா, இந்த அண்ணன் 2 பேருக்கும் அந்த தங்கச்சியும் கிட்டத்தட்ட 2 பேருக்குமே 10 வயசு வித்தியாசம். அந்த கடைசி தங்கச்சி, ஆனா அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அவதான் அந்த வீட்டு தெய்வம் மாதிரி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு படிப்பு ஏறல. அண்ணன்கள் கல்யாணம் ஆகும்போது அண்ணன் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிச்ச மனைவி வர்றாங்க அண்ணன் 2 பேருக்கும். வந்தா இந்த பொண்ணோட இம்பார்ட்டன்ஸ் குறையுது. யாரு இந்த பொண்ணு, இந்த தங்கச்சியோட இம்பார்ட்டன்ஸ் குறையுது. எல்லாம் அண்ணங்க வந்து அண்ணி வச்சு கேட்கறாங்க, அம்மா அப்பாவும் மரம் வச்சு. அது இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஈகோ, அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சம்திங் எல்ஸ், வாட் எவர் இட் இஸ். நடந்த விஷயம் அது. அந்த கேம்லாம், அரசியல் கேம்லாம் விளையாடிக்கிடி அது தன்னோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அதோட எய்ம் தான், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துல அது வர வைக்கணும் இப்படியான்னு சொல்லி அந்த அண்ணன்கள் 2 பேரும் கடைசியில அந்த அண்ணிகள் டைவர்ஸே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இது நடந்த கதை நான் பார்த்தேன் நேரில். 2 பேரும், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பேரம் பேத்தி நல்லா இருக்கு, இப்போ அவ்வளோ வயசாயிடுச்சு. இவங்க 2 பேரும் கடைசியில் குடிகாரனே ஐயே ஃபேமிலி எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இது அந்த அம்மா அப்பா பண்ண தப்பு, இந்த அண்ணன்கள் பண்ண தப்பு. XYZ அந்த இடையில வரான் பார்த்தீங்களா, அந்த காசிப்பிங் பீப்புள், அவனுக்கு ஒரு சொல்லி பிரச்சனையுமே இல்லை. நாம தான் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்மகிட்ட ஒருத்தர் சொல்றாங்க சாக்ரட்டிஸ் மாதிரி இந்த 3 கேள்வியை என்ன ரிலேஷன்ஷிப் வந்தாச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்தா அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையே வராது. நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கையோட போம். அன்புடன் மீனா.